அந்த காலையிலே வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக ரைட் பண்ண டீ ஒன்று அடிச்சுட்டு செம்மையாக இருக்கா. என்னது அப்பா எத்தனை பஸ்ஸாண்ணா இது? இதெல்லாம் கேரளா பஸ், எல்லாம் கேரளா பஸ்ஸு. ஓ கேரளா கேர்ள்ஸ் இதெல்லாம் கேரளா. கேட்குதா? ஏதோ ஒரு பறவையோட சவுண்ட் கேட்குது. ஓவால் இந்த குணா கேவை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். கொடைக்கானல் குணா கேவுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது, சாத்தானுடைய சமையலறை, த டெவில்ஸ் கிச்சன். இதனால தான் இந்த இடத்துக்கு வந்து சாத்தானுடைய சமையலறைன்னு பேர் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய வந்து புலிகளை பார்க்கக்கூடிய மாதிரி. நான் வந்து இங்கேருந்து நம்ம டிரெக்டாக வந்து குணா கேவுக்கே போகிறோம். ஸோ குணா கேவுக்கு எக்ஸாக்டாக இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் மாதிரி காமிச்சிச்சு, எனக்கு எக்ஸாக்டாக தெரியலை. பாப்பா நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு, ஸோ அந்த கேப்பில் தான் இருக்குது, ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் உள்ளுக்கு தான் இருக்கும் இந்த இடத்துல இருந்து. அந்த காலையிலே வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக ரைட் பண்ண டீ ஒன்று அடிச்சுட்டு செம்மையாக இருக்கா. அடிக்கடி இந்த மாதிரி ஆஃப் ரோடிங்கும் வருது. இப்போ என்கிட்ட வந்து இந்த ஹோண்டா 250 அப்படி இருந்துச்சு. ஆனால் அது 250னாலுமே அதில் வந்து மூமெண்ட்ஸ் பிக்கப் எல்லாமே செம்மையாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ராயல் என்ஃபீல்டு டவுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இது வந்து அந்த ட்ராவலிங் பர்பஸுக்காக அந்த மாதிரி ஒரு இதை அடித்ததுனால அந்த மாதிரி ஓடுது. பைக் ஓடாதுன்னு சொல்லலை, பட் வந்து பிக்கப்புக்கு வந்து அதை கம்பேரிசன் பண்ண கொஞ்சம் கம்மி. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் 350. அது இந்த CB4 இருக்கு இல்லையா, அது வந்து 4 சிலிண்டர் 400. ஸோ 4 சிலிண்டர்னு சொல்லல, அந்த 4 எல்லாமே நல்ல அதிகமாக இருக்கும். ஆனால் டூரிங் பொசிஷனுக்கு வந்து வேற லெவல் பைக். ஸ்கூலுக்கு போகிறாங்க போல் இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே. அடிக்கடி இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் வச்சே இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க ஸ்பீட் பிரேக்கர் வச்சுமே நிறைய பேர் ஸ்பீடாக தான் ஓட்டுறாங்க. அடேங்கப்பா க்ரௌட் ஆகிட்டு. எங்கே சைடுண்ணா? நிறைய ட்ராவலர்ஸ் வருவாங்க போல். இங்கே பாருங்கள், அந்த முன்னுக்கோ அந்த வீடு எல்லாமே இருக்கிற ஷேப்பை பார்த்தா வேறு லெவலில் இருக்குது தானே. அதுவுமே ஒவ்வொரு வீடும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடும் வந்து ஒவ்வொரு கலரில் இருக்குது. பச்சை கலர், மஞ்சள் கலர், இந்த மாதிரி கலராக இருக்கிறதுனால நல்லா இருக்குது. கொடைக்கானல் ஸ்டார் லேக் 1 கிலோமீட்டர். இது வந்து கொடைக்கானல் சிட்டி உள்ளுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக நேற்று வந்து நம்ம கொடைக்கானல் உள்ளுக்கு வரல, நம்ம ரூம் வந்து அங்கே சைடில் இருந்ததுனால நம்ம அங்காலே போயிட்டோம். இன்றைக்கி வந்து கொடைக்கானல் சிட்டி உள்ளுக்கு என்டர் வரும். ஸோ சிட்டி வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. முன்னுக்கு பார்த்தீங்களா, இங்கெல்லாம் வந்து டிஎம்கேயோட கொடி மேலே பறக்குது பாருங்கள். இந்த ரெட் அண்ட் பிளாக் கலர் வந்து டிஎம்கேட. அடுத்தது வந்து முன்னுக்கு இருக்கிறது விஜயோட கட்சி. விஜய் வந்து இப்போ ரீசனாக வந்து உங்களுக்கு தெரியும், கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த கட்சியோட ஃப்ளாக் தான் முன்னுக்கு இருக்குது. இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். அடேங்கப்பா க்ரௌட் ஆகிட்டு. பைக்கை பொறுத்தளவு கார்னரிங் வந்து பயப்படாமல் பண்ணலாம். ஏன்னா வந்து பைக்கு வந்து டயர் வந்து புதுசாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய வந்து ஹேப்பின் பென்ஸ் தான் வரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தே ட்ரைவ் பண்ணுங்கள். லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட்டு ரைட்டு. இல்லை தேவையில்ல. இப்போ தான் ரூம்லேருந்து செக் அவுட் பண்ணி வரேன், மறுபடியும் வந்து ரூமா. ஸோ நம்ம எல்லாமே அந்த கம்பேர் பண்ணும்போது ஒரு வித்தியாசம் கூட இல்லை. சரியாக வந்து இந்த ஹெட்டன் நுவரெலியா ஸ்ரீலங்காவில் எப்படி இருக்குமோ அதே ஒரு ஷேப்பில் தான் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ஸ்ரீலங்காலையுமே இந்த மாதிரி ப்ரோக்கர்ஸ் நிற்பாங்க, ரூம் தேவையா 500 ரூபா 600 ரூபான்னு சொல்லி. ஸோ நீங்கள் வந்து ப்ரீ பிளான் பண்ணி ரூம் எல்லாமே பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் சடனாக பிளான் பண்ணி வந்துட்டீங்க, ரூம் எதுவுமே கண்டுபிடிக்க முடியலைன்னா இந்த மாதிரி ப்ரோக்கர்ஸை வச்சு நீங்கள் போய்க்கலாம். லேக் என்ன போட்டிருக்கு? கொடைக்கானல் பூம்பர்வா. இல்லை வேணாம்.
சைடில் வந்து லேக்குமே இருக்குது. இந்த லேக்கில் வந்து நீங்கள் ஃபெமிலியாக வந்தால் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி போட்டிங் எல்லாம் போய்க்கலாம். ஸோ நம்மளை இன்றைக்கி வந்து மெயின் டாஸ்க்கே வந்து இங்கேருந்து குணா கேவ் போகிறோம். ஸோ குணா கேவில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம போக வேண்டியதுதான். வேறு பிளான் இல்லை. ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீசா வந்து இந்த கம்மிங் இன்னொரு 5-6 டேஸில் வந்து என்னோடய வீசா வந்து முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் இங்கேருந்து போயிடணும். போகலாட்டி ஓவர் ஸ்டேன்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆகிடும். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் வந்து 2 times வந்து பாகிஸ்தான் போயிருக்கேன். அதனால் எல்லாமே ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இங்கே வந்து பர்பஸ் கேட்பாங்க. இப்போ இவங்க வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்காக கேட்குறாங்க, அது பரவாயில்ல. ஆனால் அந்த ட்ரீட் பண்ணுற விதம்னு சொல்லியிருக்கு. அதில் வந்து அந்த கொல்கட்டா ஏர்போர்ட்டில் வந்து உண்மைக்குமே பெஸ்ட்டான ஒரு சர்வீஸாக நான் ஏர்போர்ட்டில் கொல்கட்டா ஏர்போர்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணி, சார் என்னதுக்கு போனீங்க, என்ன ரீசன் அப்படின்லாம் கேட்டு நல்லா ட்ரீட் பண்ணாங்க. அண்ட் வந்து நான் அந்த விஷயத்தை வந்து நம்ம சரியாக சொன்னோம்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்களோட ஒரு டியூட்டி செக்யூரிட்டி பர்பஸ் அதுக்காக கேட்குறாங்க. அதுக்குரிய கரெக்டான ஒரு இது வந்து வச்சுட்டா சரி. ஸோ நான் சொன்னேன், நான் வந்து ஒரு vlogger, நான் யூடியூபர், இந்த மாதிரி போயிருக்கேன், இந்தந்த பிளேஸ் போயிருக்கேன். ஸோ எத்தனை நாள் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம், அத்தனை நாளைக்குரிய வீடியோஸ் இருக்குதுன்னு சொல்லி ப்ரூஃப் காமிக்கவும் எந்த பிரச்சனையும் மேலே விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுறேன்னா ஓகே, பட் அதுக்குரிய அந்த கான்ஃபிடென்டான ஒரு இதை வச்சுட்டிங்கன்னா எந்த இஷ்யூமே இல்லை. இது நான் இதுக்கு மட்டும் சொல்லலை, எல்லா விஷயத்துலையுமே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ்னு சொல்லக்கொள்ள நீங்கள் பயப்படுவீங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வரும்போது எல்லாமே கூல் ஆகிடும். செம்ம கூதலாக இருக்கா. கிளைமேட் வந்து எப்படி இருந்ததுக்கு நம்ம பைக் வந்து ஓட்டும் போது அந்த காற்றடிக்கும் தானே, காற்றடிக்கும் போது நல்லா கூதலாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அந்த நல்லாவே கூதல்னு சொல்லலாம், அதே மாதிரி வெயில்னு சொல்லலாம். அந்த அந்த என்ன சொல்கிறது, மிடிலான ஒரு ஏஜில் அந்த ஒரு இதில் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு சீசன் வந்து எனக்கு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் மிச்சம் வந்து க்ரௌடும் இல்லை, பிளேஸஸையுமே நம்ம அழகாக ஈஸியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். தெரியல, குணா கேவுக்கு போய் பார்த்தா தான் விளங்கும் அங்கே எவ்வளோ பேர் நிற்காங்கன்னு. ஏன்னா அங்கே வந்து யூஸ்வலாகவே நல்ல க்ரௌடாக இருக்கும். நான் நிறைய இந்த vlog அது இது இல்லாமல் பார்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து எப்படி இருக்க போதோ தெரியல. ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து வீடியோஸ் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். க்ரௌடு இருந்தால் கொஞ்சம் க்ரௌடோடு சேர்ந்து அப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஓட்டி வந்துட்டோம். ஆனால் ரோடெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்களா, 2 சைட்லேயுமே இந்த ஒரு காஞ்ச மரம் மாதிரி ப்ரௌனிஷாக இருக்குது. நல்லாயிருக்கும் உண்மையில் அந்த இதை பார்க்கல. ஸோ அவங்களுக்கு வந்து கேமராவில் மேபி இதே ஒரு வியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நேரில் பார்க்கல உண்மைக்கும் நல்லா இருக்குது. சில விஷயங்கள் வந்து நம்ம கேமராவில் பார்க்கல வந்து அவ்வளோக்கா விளங்காது. ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம நேராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னோடய ட்ராவல் ஜேர்னியில் வந்து இந்த ஒரு பிளேஸ் வந்து உண்மையிலே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நல்ல பெஸ்ட்டான பிளேஸ் உண்டு. அது எங்கள் அப்பா கூதல்னா செம்ம கூதலா. முன்னாடியே வந்து நீங்கள் ஸ்ரீலங்கா அப்படி வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வாரீங்கன்னா முன்னாடியே வந்து ப்ரீ பிளான் பண்ணி எல்லாமே வச்சுட்டிங்கன்னா பக்காவாக இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இந்தியா பொறுத்தளவுக்கு வந்து நம்ம ஸ்ரீலங்கா மாதிரி தான், பெரிய ஒரு எக்ஸ்பென்சஸ் இல்லை, என்ன ஒரு எக்ஸ்பென்சஸுமே இல்லை. ஸ்ரீலங்காவில் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லலாம், இங்கே வந்து கம்மி. எல்லாமே ரேட்டு, ஃபுட்டாக இருக்கட்டும், அடுத்த எல்லாமே கம்பேரிசன் பண்ணக்கொள்ள எல்லாமே நார்மல் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் லெவலில் இந்தியாவை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு சொன்னால் பெஸ்ட்டான ஒரு வே. இங்கே பாருங்க, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படும் நேரம் காலை 9 மணி முதல் 4 மணி வரை. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்பயுமே நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே டைமை பார்த்துக்கோங்க, என்ன டைமில் ஓப்பனில் இருக்கும். ஒரு வழி சாலை. இந்த ரோட்டில் வந்து நம்ம பயம் இல்லாமல் ஓட்டிக்கலாம். ஏன்னா முன்னுக்கு வந்து ஆப்போசிட்லேருந்து வெஹிக்கிள் வராது, இது 1 வே தான். அது எங்கள் அப்பா என்னது பைன் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. அந்த படத்தோட நான் மஞ்சுமால் பாய்ஸோட அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு துண்டு தான் பார்த்துருக்கேன். உண்மையிலே அந்த படத்தில் பார்த்த மாதிரி தான் இங்கே லைவாக பார்க்கும்போதே இருக்குது. சீன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட்டு. ஹைலி ரெக்கமெண்டட் பிளேஸா? நான் இன்னமே அந்த பிளேஸுக்கு போகாமல் ஏடா நீ ஹைலி ரெக்கமெண்டட்னு சொல்கிறீங்கன்னா இந்த வியூவை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி 2 வீலராக ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு நேச்சரை வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ட்ராவலராக இருப்பீங்க அப்படின்னா உண்மையிலே இது நல்ல ஒரு பிளேஸ்.
அந்த ட்ராவலராக இருக்கணும்ன்றது மட்டும் இல்லை, நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கிறவங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த மாதிரி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரதுல ஒரு நல்ல ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் ஒன்று கிடைக்கும். என்னது செக் போஸ்டா? நடந்து செல்ல அனுமதி இல்லை, பாடல் ஒலிக்கக்கூடாது, அத்துமீறி வனப்பகுதிகள் செல்லக்கூடாது. ஓகே, இதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். டிக்கெட் ஏரியா போல். ஆனால் பைக் ஓட்டி நடந்தால் போகணும். இல்லை இல்லை, இங்கே இல்லை, இது வந்து வேறு ஏரியா. ஓகே ஓகே ஓகே. இது ஒரு வேறு சைட் சீயிங் ஏரியா. ஓகே, சைட் சீயிங் ஏரியாவா? நம்ம இங்கே இறங்கினா டைம் இருக்காது. இறங்கினா ஆமாம், நம்ம நேராக போயிடுவோமா? நேராக போயிடுவோம். இப்போ அகைன் வந்து குணா கேவலுக்கு என்டர் ஆகும் போது அங்கேயும் டிக்கெட் எடுக்கணுமா? இருக்கலாம் மேபி. அடேங்க அப்பா, எத்தனை பஸ்ஸாண்ணா இது? இதெல்லாம் கேரளா பஸ், எல்லாம் கேரளா பஸ்ஸு. ஓ, கேரளா கேர்ள்ஸ். இதெல்லாம் கேரளா. எல்லாரும் கேரளா அவங்க. ஓகே ஓகே. ஆனால் ஆக்சுவலாக இது தமிழ்நாடு தானேண்ணா? இல்லை, எனக்கு திருப்பி இல்லைண்ணா, இது எனக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சுமால் பாய்ஸ் படம் பார்த்தது பின்னால் அந்த கேரளான்னே ஒரு ஃபீல் ஆகுது. அந்த இதுதான் நல்லா இருக்கும். ஆனால் திருப்பி வரமாட்டோமா? அடுத்து அந்த ரூட்ல இறங்கி போகணுமா? இல்லை இறங்கி போகணுமா அதுக்கு பார்க்குறதுக்கு? இல்லை, இறங்கி தான் போகணும். எக்ஸாக்டாக வந்து இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாரீங்க, ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வாரீங்கன்னா உண்மையிலே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் கேரளா வந்திருக்கீங்களா இல்லை உண்மையிலே தமிழ்நாட்டில் நிற்கீங்களான்னு. ஏன்னா அந்த அளவுக்கு நிறையவே வந்து கேரளா பீப்புள்ஸ் வருவாங்க இங்கே டூரிஸ்ட்டாக, அதாவது இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கு. அது வந்து முதல் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கொடைக்கானல் வந்து அதிகமாக வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தான் வருவாங்க. ஸோ இப்போ வந்து அதிகமாக கேரளா மக்கள் வராங்க. அது என்னத்துக்காகன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த மஞ்சுமால் பாய்ஸ்ன்னு சொல்லி கேரளாவில் ஒரு படம் ஒன்று வந்துச்சு இல்லை? ஸோ அது வந்து கேரளா லாங்குவேஜில் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட லாங்குவேஜில், நிறைய லாங்குவேஜில் வேர்ல்டு வைடாக வந்து ரிலீஸ் ஆகி ஹிட் ஆன படம். அண்ட் வந்து அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி பெரிய ஒரு வசூலை எடுத்த படம்னு சொல்கிறாங்க இப்போ ரீசெண்டாக. ஸோ அந்த ஒரு படத்தை வந்து நிறைய பார்த்தவங்க இந்த இடத்துக்கு வரணும், இந்த இடத்துல வந்து அந்த படத்தில் இருக்கிற விஷயத்தை நம்ம அப்படியே பார்க்கணும்னு சொல்லி வரவங்க இப்போ வந்து அதிகம். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் இப்போ வந்து டூரிஸ்ட் வந்து வரது வந்து ரொம்பவே அதிகமாக போச்சு. அதாவது சுற்றுலா பயணிகள் இங்கே இருக்கிற லோக்கல்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்ரீலங்கா இந்த மாதிரி பக்கத்து ஏஷியா கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்க வந்து இந்த படம் பார்த்துட்டு வரவங்க ரொம்ப அதிகம். அடேங்கப்பா, பயங்கர. குணா கேவ் 1 கிலோமீட்டர். இந்த இடத்துல பைக் பார்க் பண்ணிட்டு உங்களுக்கு நடந்து போகணும் போல. இங்கே பாருங்க, பைன் ஃபாரஸ்ட், பைன் காடு. இல்லை இது இல்லை, இன்னும் கொஞ்சம் போகணும் முழுக்கு. செம்ம கூதலாக இருக்கா? நீங்கள் நேரில் பார்க்கல, இங்கே வெயில் அடிக்குது, அப்போ என்னடா கூதல்னு கேட்குற மாதிரி இல்லை, கூதல் வந்து நல்லாவே இருக்கு. குணா கேவ் வந்துட்டோம். ஓ, இதுதான் என்ட்ரன்ஸு ப்ரோ. பைக்கை பார்க் பண்ணிட்டு அப்படி கன்டினியூ பண்ணுறேன். அந்த இடத்துல வந்து பைக்கை பார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து இங்கே முன்கடையில் வந்து நம்ம பேக்கை வச்சுக்கலாம், கேஷ் கொடுத்து அப்படியே வச்சுட்டு உள்ளுக்கு போகிறோம் பாருங்கள். ஸோ இதான் வந்து என்ட்ரன்ஸ், குணா குகைன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. க்ரௌடு வந்து அவ்வளோக்கு இல்லை, உள்ளுக்கு மேபி இருக்குமோ தெரியல. இந்த இடத்துல பைக்கை சேஃபாக பார்க் பண்ணிவிட்டு உள்ளுக்கு போக வேண்டியதுதான். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு சைலண்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் நான் கொஞ்சம் ஒரு நிமிஷம் சைலண்டாக இருக்கேன். கேட்குதா? ஏதோ ஒரு பறவையோட சவுண்ட் கேட்குது. ஒவ்வாலண்ணா, சின்ன வண்டா. அடேங்கப்பா, இவ்வளோ சவுண்டாக இருக்குது. நல்லா இருக்கு ஏரியாவே, செம்ம வைப்பாக இருக்குது. இந்த குணா கேவை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். ஸோ அந்த கேவை உங்களுக்கு காமிச்சிட்டு அப்படியே வந்து பேசுகிறேன் உங்களுக்கு போயிட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் அதுக்கு ஒரு ட்ரிப்பாக பிளான் பண்ணுறீங்கன்னு சொன்னால்
கொடைக்கானல் வந்து உங்களுக்கு ஏண்ட ட்ராவல் பண்ண இந்த இதில் வந்து நீங்கள் கொடைக்கானல் பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி ஒரு வியூவில் இருந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் கொடைக்கானல் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட இங்கே நேராக வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண வரக்குள்ள இன்னுமே நல்லாவே நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே நாங்கள் 2 பேர் வந்து ஓகே ஃபைன், இது அண்ணா இல்லாட்டி கூட நான் வந்து தனியாக தான் வந்திருப்பேன். அப்படி இல்லாமல் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இன்னுமே வேறு லெவலில் வைப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ போயிட்டு பார்ப்போம். என்ட்ரன்ஸே இந்த மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா. வாவ் நைஸ். அண்ணா படத்தை பற்றி பேச்சு போகுது, நீ தான் இறங்கி ஓடி வர. ஆக்சுவலாக நான் இன்னுமே படம் பார்க்கலண்ணா, நீ போயிட்டு தான் பார்க்கணும். ஏன்னா அது சின்ன அந்த கிளைமேக்ஸ் துண்டு மாதிரி சின்ன சின்ன துண்டுகள் பார்த்தேன். ஆனால் படம் பார்த்துட்டு பாருங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். இப்படி பாருங்க, இந்த இடத்துல தான் ஃபோட்டோ எடுப்பாங்களே அதிகமாக. அந்த இதில் நான் பார்க்கும்போது இந்த இடத்துல தான் கொடைக்கானல். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கொடைக்கானல்னு சொல்லலை எல்லாருக்குமே முதலாவது நினைவு வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த குணா கேவ் தான். ரீசெண்டாக வந்து கேரளா ஸ்டேட்டில் இருந்து ஒரு படம் ஒன்று வெளியாச்சு, மஞ்சுமால் பாய்ஸ்ன்னு சொல்லி. அந்த படத்துக்கு பின்னால் வந்து நிறைய விமர்சனங்கள். இந்த மஞ்சுமால் பாய்ஸ் இந்த படம் வந்ததுக்கு பின்னால் இந்த குணா குகையில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அந்த படத்தில் கூறப்பட்ட மாதிரி உண்மையா இல்லை விமர்சனமாக கட்டுக்கதைகளாக வச்சு எடுக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி பல விதமாக எல்லாராலையுமே நிறைய கட்டுக்கதைகளும் இன்னுமே பரவி கொண்டு வந்திருக்கு. ஸோ அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த குணா கேவ் வந்து இது வரைக்குமே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், அதாவது எல்லாருமே வந்து டூர் வந்து பார்த்துட்டு அப்படி என்ஜாய் பண்ணிட்டு போகிற ஒரு இடமாக இருந்த பிளேஸ் வந்து உண்மை கதைகள் வந்து சில உண்மையிலே வெளியாக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த கதையை தான் இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய கதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பல நூற்றாண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கு. அந்த குகையில் வாழ்ந்த மதிக்கட்டான்னு சொல்லக்கூடிய குள்ள மனிதர்கள் உணவுக்காக வந்து ஊருளுக்கு வந்து மனிதர்களை வந்து வேட்டையாடி மனிதர்களை வந்து கடத்தி கொண்டு போயிட்டு அந்த குகையுள்ளுக்கு வச்சு அவங்க சமைச்சு சாப்பிட்றதாகவும் கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த குணா கேவுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது, சாத்தானுடைய சமையலறை, த டெவில்ஸ் கிச்சன். இதனால தான் இந்த இடத்துக்கு வந்து சாத்தானுடைய சமையலறைன்னு பேர் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து குழிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த குழியுடைய ஆழம் பார்த்தீங்கன்னா 900 மீட்டருக்கும் அதிகமான ஆழம். அது மட்டும் இல்லாமல் இந்த குழியில் வந்து விழுந்த யாருமே வெளியே உயிரோடு வந்ததாக சரித்திரம் இல்லைன்னு கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னுமே கதைகள் இருக்குது. இன்னுமே இதை பார்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5 தலை கொண்ட பாம்பனுடைய, அதாவது பாம்பு அரக்கனுடைய ஒரு வீடுமென்று இந்த பிளேஸ் சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த குழியில் வந்து விழுந்த யாருமே வெளியே வந்து உயிரோடு வந்ததாக சரித்திரம் இல்லை. 900 அடிக்கு மேலாக அந்த குழி வந்து அவ்வளோ ஆழமாக இருக்குன்னு இது வரைக்குமே கூறப்படுது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து இப்போது அதிகமாக பார்த்திங்கன்னா நிறைய வந்து டூரிஸ்ட்டாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனாலுமே நீங்கள் டூரிஸ்ட்டாக வரும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே கவனத்தை கொண்டு எந்தெந்த பிளேஸுக்கு வந்து எந்தெந்த இடங்களுக்கு வந்து உங்களுக்கு போகிறதுக்கு அனுமதி இருக்கோ அந்தந்த இடங்களுக்கு வந்து போயிட்டு அங்கே விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்குறது என்னை பொறுத்தளவுக்கு நல்லம் அப்படின்னு சொல்கிறேன். இவ்வளோ தூரம் வந்துட்டா இன்னொரு ஏரியாவில் தான் அந்த வண்டோட சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, காது வச்சிருக்கு அன்றைக்கி அவ்வளோ சவுண்டாக இருக்குது. அதில் வந்து செவோனியர் ஷாப்பில் இங்கே பாருங்கள் கொடைக்கானல்னு போட்டுருக்கு. ஸோ இது வந்து ஃப்ரிட்ஜில் ஒட்டுற மாதிரி இருக்கும். இல்லை ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு போயிடுவோமா, நல்லாவே இருக்குது. நல்லதொண்டை பார்த்து எடுத்துகிட்டு போ. எங்கே இருக்குது இந்த குணா கேவ் இருக்கிற மாதிரி இருக்குண்ணா? குணா கேவ் பில்லர் இதா இது பில்லர். ப்ரைஸ் எப்படி? இது 100 தான். 100 ஃப்ரிட்ஜில் ஒட்டிக்கலாமா? ஃப்ரிட்ஜ் பீரோ எல்லாத்தையுமே ஒட்டிக்கலாம். இதில் ஒன்று கொடுங்க, இது கொடுங்க, இதுதான் நல்லாயிருக்கு. ஓகே, இதான் நான் கருங்காலி மாலைன்னு சொல்கிறது. கருங்காலி அது ருத்ராட்சம் இல்லை, கருங்காலி. ஆனால் கருங்காலி மாதிரி தானே இருக்குது அந்த கருங்காலி. பிளெயினாக பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்குமா?
ஓகே பின்னுக்கு மேக்னெட்டாண்ணா ஓகே ஃப்ரிட்ஜில் ஒட்டிக்கலாம் சூப்பர் அந்த மாதிரி ஒட்டிக்கலாம் ஓகே சூப்பர் ஒரு மெமரிஸ் இருக்கட்டும்னு சொல்லி இந்த செவானியர் இந்த கொடைக்கானல் இது ஒன்று வாங்கிட்டு இங்கே தான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஐ லவ் கொடைக்கானல் சொல்லி ஒரு பாக்ஸில் உள்ளுக்கு வந்து பேர் அடித்து கொடுத்துருவாங்க. ஸோ உள்ளுக்கும் அந்த மண் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து என்ன ப்ரோ அது பொட்டாசியம் இல்லையா, நைட்டில் வந்து பிளிங்க் ஆகும். நைட்டில் பிளிங்க் ஆகும், ஆசிட் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க போல். வெறும் 100 ருபீஸ் தான். இது ஒன்று வாங்கிக்குவோம். ஓகே ப்ரோ, இதில் ஒன்று கொடுங்க. இதில் ப்ளூ கலர், லைட் ப்ளூ ஒன்று கொடுங்க, ஃபேவரட் கலர். என்னோடய ஃபேமிலி வந்து கொஞ்சம் பெருசுனால 6 பேர் வந்திருக்கு. 6 பேருமே அண்ணன் அக்செப்ட் பண்ணிட்டாரு. இங்கே பாருங்கள், எழுதிட்டு இந்த இதுளுக்கு போட்டு கொடுப்பாங்க. ஐ லவ் கொடைக்கானல்னு இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெமரிஸுக்கு இருக்கும். இங்கே தான் போகிறேன். நல்லா நான் முன்னாடியே போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், பஸ்ஸாக க்ரௌடு வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து வரவங்க தான். அதிகமாக தமிழ்நாட்டை விட கேரளாவில் தான் கூட வராங்க போல். அடே அழகண்டா நீ. குணா கேவ், தூண்பாறை, பில்லர் ராக். இங்கே பாருங்க, இந்த வந்த இந்த பஸ் எல்லாமே ஃபுல்லாகவே கேரளாவிலேருந்து வந்த பஸ் தான். 1 2 3 4 5. அடேங்கப்பா, அதுவுமே யங்ஸ்டர்ஸ் தான். எல்லாமே யங்காக இருக்கிறவங்க, ஏஜான வண்டி இல்லை, எல்லாமே நம்ம ஏஜில் இருக்கிறவங்க தான் வந்திருக்காங்க ஃபுல்லாக. ஆனால் வந்தது வந்து ஒன் வே, இது அடுத்த வேயா? ஓகே 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 ஆப்போசிட்டில் இருக்காது. தலைவா ஆப்போசிட்லேருந்து வரேன். பில்லர் ராக்